ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போ ஸ்வீட் கார்ன் இருக்குது. ஆனால் அதை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியாக ஒரு ரெசிபி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம ஸ்வீட் கார்னை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, கூடவே சர்க்கரை பவுடராக பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. துருவின தேங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கூட பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்துகிட்டு அதில் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையோட ரா ஸ்மெல் போகும். ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரெக்டான பதமாக இருக்கணும். அது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்மளோட பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ சைடில் ஒரு தவாவை காய வச்சு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் பட்டர் மட்டும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு புளிக்கரண்டியில் எடுத்து ரொம்ப மெல்லிசாக ஊற்றாதீங்க, ரொம்ப மொத்தமாக ஊற்றாதீங்க. கரெக்டான சைஸ் நம்மளுக்கே தெரிய போட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக பண்ணிடலாம். ஹனி ஊற்றி சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.